இது என்னன்னு தெரியுதா? ஒரு குடும்பத்தோட வீடு, அதாவது குருவிக்கூடு ஒரு சம்பவம் ஆயிருச்சு மக்களே. அது என்னன்னு பார்ப்போம். போற வழியில சொருவிருப்பேன். இன்னைக்கு டேட் 23. நேத்து ஞாயிற்றுக்கிழமை. எண்ணெய் தேய்ச்சு குளிச்சேனா, அதனால நேற்றைய நாள் தூக்கத்திலேயே போணுச்சு. இன்னைக்கு மண்டே திங்கட்கிழமை, புது வாரம், புது நாள் சுறுசுறுப்பா கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு முட்டையை மட்டும் முழுங்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். அங்க போய் என் மாப்பிள்ளைட்ட, மாப்பிள்ளை என்ன மாதிரி நிறைய கிறுக்கனுங்க உனக்கு டீமோட்டிவேட் பண்ணுவானுங்க, டென்ஷன் பண்ணுவானுங்க, அதெல்லாம் கண்டுக்கிடாத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு அவனுக்கு ஒரு சில அட்வைஸை போட்டு நெக்ஸ்ட் நெஞ்சு ஒரு கோட்டுக்கு போட்டேன். நண்பர்களே, இவர் தான் நண்பர்களே நம்ம வாத்தியார், தங்கமான மனிதர். ஜஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் அப்பரு, லோயரு, மிடிலு, பட்டர்ஃப்ளைன்னு ஒர்க் அவுட்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தான் ஒரு குடும்பத்தோட வீடு, இந்த குருவி கூடோட வீடை பார்த்தேன். மேலே இருந்து வீடு கீழே ஷிஃப்டாக இருந்துச்சு. அந்த வீட்டை அதோட இடத்துலயே வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். முட்டையை அவிய போட்டேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கிழங்கு அவிய போட்டுட்டு இன்னைக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு முடிவெட்டதுக்காக போயிட்டேன். இங்க பாருங்க எப்படி ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். மாமன் படம் பார்த்துட்டு இருக்காப்ல, நம்மள சீரியஸா பார்த்துட்டு இருக்காப்ல. அப்புறம் 2 பேரும் முடிவெட்டி முடிச்சோம். முடிவெட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 2:30 கிட்ட ஆயிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேன், ஃப்ரெஷ் ஆயிட்டு ஈவினிங் 5 மணி ஆக்கில் ஜிம்முக்கு போய் த்ரெட்மில்ல ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிடம், நெக்ஸ்ட் ட்ரைஸ்க்கு ஒர்க் அவுட் போட்டுட்டு வீட்டுக்கு போனேன். தோசை இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இன்றைய நாளை முடிச்சுக்கிட்டேன். இனிவே இணைப்பில் இருங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா.